இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில தாங்க இருக்கிறோம். இந்தியா மட்டும் கிடையாது, நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க இருந்தாலும் நம்ம பார்சல் போட்டுக்கலாம். ஆமாங்கண்ணா, நான் அனுப்பிட்டும் இருக்கேன். என்ன கண்ட்ரிக்கு அனுப்பிருக்கீங்க? ஆனா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் பாத்தீங்கன்னா துபாய், சிங்கப்பூர் எல்லாம். கொல்லிமலை அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா மிளகுதான். எல்லாம் கிரேடிங் பண்ணி கிளீனிங் பண்ணி அவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகு வச்சிருக்காங்க. நல்ல காரத்தன்மை சூப்பரா இருக்குங்க. கொல்லிமலை மிளகுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் நல்ல டிமாண்ட் இருக்கு. கேரளாவிலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மிளகு மார்க்கெட் எல்லாம் நிறைய இருக்கு. கேரளாக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கொல்லி மிளகு தான் வந்து வாங்கிட்டு போறாங்க. சார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்னென்ன இருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மெயினா மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை. நம்ம தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் அனுப்பியிருக்கீங்க? தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்களுக்கே நம்மளோட பொருட்கள் போயிட்டு தான் இருக்குங்க. எங்களுக்கு ரெகுலரா போறது வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் போகும்னா கர்நாடகா. ஆமா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மெயின் சரக்கு பெப்பர்ல வந்து எனக்கு மொத்தமா நான் அங்கதான் கொடுக்குறேன். என்கிட்ட எவ்வளவு சரக்கு இருந்தாலும் பத்தாது, அந்த அளவுக்கு கேரளா. சாதா பட்டைங்கன்னா இது சுருள் பட்டைங்கன்னா இந்த பட்டை வந்து கொல்லிமலை எடுக்கக்கூடியதுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோன்ல இருந்து வரப்பட்ட கேரளாக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா மிளகு வந்து இங்க கொல்லிமலையில தான் வாங்கிட்டு போறாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை மிளகு வாங்கிட்டு போறாங்கன்னா நம்ம கொல்லிமலையோட மிளகோட தரத்தை வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க மக்களே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபோ ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில தாங்க இருக்கிறோம். நம்ம நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல அன்னாச்சி பழம், ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சேனல்ல வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம தேனூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் வந்து டவர் பக்கத்துல வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொல்லிமலையில என்ன பொருள் விளைவிக்கிறாங்களோ அதை டைரக்டா எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வந்து ரெடி பண்ணி நல்லா பேக் பண்ணி சூப்பரா பேக் பண்ணி சின்னதா ஒரு மார்க்கெட் மாதிரி வச்சிருக்காங்க. உள்ள நிறைய டிஸ்பிளே வச்சிருக்காங்க. இவங்க வந்து டிஸ்பிளே மட்டும் தான் இங்க வச்சிருக்காங்க. நீங்க வந்து சின்ன 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ பல்க் ஆர்டர் இல்ல இங்க ஹோல்சேலா வாங்கி நீங்க ரீட்டைலா வெளியில கொண்டு போய் விற்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஹோல்சேலா கொடுக்குறாங்க, ரீட்டைலா கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கம். ஆல்ரெடி நம்ம வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னாச்சி பழம், மிளகு இதை பத்தி எல்லாம் போட்டிருக்கோம். ஆல்ரெடி வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம கொல்லிமலையில ஆரம்பிக்கணும், அடுத்து நம்ம ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அதனால கூப்பிட்டு இருந்தாரு. அதனால சரி கண்டிப்பா வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா நல்ல ஒரு தரமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து எல்லாரும் பயன்படணும் தான் எல்லாருடைய நோக்கமா இருக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பொருள் இருக்குங்கண்ணா? ஒரு 20 அபவுட்ஸ் இருக்குங்கண்ணா. 20 வகையான பொருட்கள் மேல இருக்குங்கண்ணா. அதுல நம்ம ஃபார்ம்ல இருந்து விளையக்கூடிய பொருட்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க லோக்கல்ல ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபார்மர் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னா. சோ ஒருவேளை ஹோமுக்கு அதாவது வீட்டு தேவைகளுக்கு கேக்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் கொடுக்குறோம்னா. நம்ம உள்ள போயிட்டு அவங்க என்னென்ன பொருள் வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சைரோஸ் ஸ்பைசிஸ் சொல்லிட்டு பிரீமியம் ஸ்பைசிஸ் போட்டு இவர் ஹோல்சேல், ரீட்டைல், பல்க் ஆர்டர் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன குவாலிட்டியில வேணுமாலும் வந்து எங்கிட்ட வாங்கிக்கலாம். பல்கா வாங்கிக்கலாம், ரீட்டைலா வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம். இப்ப நம்ம உள்ள போயிட்டு நம்ம எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப உள்ள இருக்கிற என்விரான்மெண்ட்ல பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா சூப்பரா சிம்பிளா நீட்டா இருக்கு. நீங்க சுத்திலும் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நம்ம கொல்லிமலையில விளையக்கூடிய மல்லிகை பொருட்கள், மளிகை ஜாமான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசி வீட்டு தேவை பொருட்கள்லாம் விவசாயிகிட்ட டைரக்டா கொள்முதல் வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட லேண்ட்ல வந்து விளைவிக்கிற பொருளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கொல்லிமலை அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா மிளகுதான். இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம மிளகுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் என்னென்ன பொருள் இருக்குதுன்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மிளகு இருக்குதுங்க. கொல்லிமலை மிளகுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் நல்ல டிமாண்ட் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு வந்து வெளி ஸ்டேட், வெளி கண்ட்ரில கூட இந்த மிளகு வந்து டைரக்டா இங்க இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. இன்னும் ஒண்ணு சொல்ல போனோம்னா கேரளாவிலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மிளகு மார்க்கெட் எல்லாம் நிறைய இருக்கு. கேரளாக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கொல்லி மிளகு தான் வந்து வாங்கிட்டு போறாங்க. நான் நிறைய இடத்துல வந்து அதை பாத்துருக்கேன் கண்கூடாவே. கொல்லிமலையில மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா மிளகுதாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிளகோட கவர் பாத்துக்கலாம். இந்த கவர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்து குவாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா வந்து பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், டிமார்ட், ரிலையன்ஸ் மால் அங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொருள் வந்து நல்லா குவாலிட்டியா தரமா வந்து கவர் போட்டு நல்லா பேக்கிங்லாம் பயங்கரம் வச்சிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா கொல்லிமலை மிளகு வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் பாக்கணும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஓபன் பண்ணி காட்டலாம். கண்டிப்பாங்க. நீங்களே எடுத்து பாருங்கன்னா ஒரு பேப்பர் வேணா கொடுக்குறீங்களா? இப்ப இந்த கையில வச்சிருக்கிற பாருங்க மிளகு. இது மேல கூட வைங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மேல கூட வைங்கண்ணா. ஸோ இதை காமிச்சிங்கன்னா
இது வந்து பாருங்க இதுல இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி. இந்த மிளகு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எல்லாம் கிரேடிங் பண்ணி கிளீனிங் பண்ணி அவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகு வச்சிருக்காங்க. நல்ல காரத்தன்மை சூப்பரா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலைக்கே வந்து உரித்தான ஒரு மிளகுங்க. இது அவ்வளவு சூப்பரா வேற லெவல்ல இருக்கு பாருங்க மக்களே. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொல்லிமலை மிளகு நீங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோல இருந்து ஆர்டர் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க உங்க வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு இருந்தாலும் சரி அதர் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து உங்க வீட்டுக்கே வந்துருங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு பார்த்துட்டோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்குங்க. நீங்க கிட்ட சார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்னென்ன இருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மெயினா மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் வெளியிருந்து வருதுங்க. சோ அதெல்லாம் பிரீமியம் மட்டும் தான் நம்ம சேல் பண்றோம். சோ நான் பிரீமியம் நம்ம லோ குவாலிட்டி சேல் பண்றது கிடையாது. சோ நம்மளோட ஃபார்ம்ல இருக்கிறதே பிளஸ் நம்ம கொல்லிமலையில விளையக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே ஆனா ஸ்பைசஸா நம்ம பண்றப்போ சோ வெளியில இருந்து நம்ம சோர்ஸ் பண்ணிருக்கோம் சார். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பெப்பர், மஞ்சள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதை மெயின் ஃபோக்கஸ் பண்ணி பண்றது இதுதான் சார். ஓகே. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து கொல்லிமலையிலே விளையிறது தானே. ஆனா இது வந்து கொல்லிமலையிலே வர பாட்டா பகுதியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சோ அவங்க கட்டுறது இருந்து நம்ம பை பண்ணி நம்ம ஸ்டோர்ல வச்சிருக்கோங்கண்ணா. சரி சரி. இந்த மல்லி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சின்ன மல்லியா தான் இருக்கு. நல்லா வாசம் அடிக்குது மக்களே. சூப்பரா இருக்கு. நல்ல குவாலிட்டியா தரமா வச்சிருக்காங்க. கிரேட் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொல்லிமலையில விளையக்கூடிய பொருட்கள் மளிகை ஜாமான் எல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க டைரக்டாவே எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மராட்டி முக்குங்களா? ஆமாங்கண்ணா, அது மராட்டி முக்கு தான். இது வந்து பாத்தீங்கன்னா மராட்டி முக்குங்க. நம்ம இந்த பிரியாணிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இது பிரியாணிக்கு யூஸ் பண்றதுதான் நினைக்கிறேன். ஆமாண்ணா, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்போவா இருக்குங்க. சரி சரி. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மராட்டி முக்கு இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது ஜீரகமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜீரகங்க. நல்லா பேக் பண்ணி சூப்பரா வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே எங்களோட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல பிரீமியம் குவாலிட்டி சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாக்க நல்லா வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கடுகுங்க. இது பேரு என்னங்க? இது கடுகு. இது வந்து பாத்தீங்கன்னா கடுகுங்க. நல்லா கிரேடிங் பண்ணி நல்லா நீட்டா கிளீனிங் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கடுகு வேணும்னாலும் நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொள்ளலாங்க. கண்டிப்பா. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு. இந்த மஞ்சள் பேர் என்னன்னா விராலி மஞ்சளுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா விராலி மஞ்சளுங்கண்ணா. இந்த கொல்லிமலையில விளையக்கூடிய மஞ்சளுங்க. இது நல்லா பேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பாக்கெட்ல வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஹைஜீனிக்கா இருக்கும் மஞ்சள் எல்லாமே. சோ நல்ல ஏ கிரேட் உள்ள மஞ்சள் தாங்கண்ணா. எல்லாம் நல்லா ஒரு பாக்கெட் ஓபன் பண்றாரு, வாசம் அப்படியே இங்க அடிக்குது பாருங்க. சூப்பரான மஞ்சளுங்க. சோ நல்ல மஞ்சளுங்கண்ணா. எல்லாமே ஏ கிரேட் உள்ள மஞ்சளுங்கண்ணா. எல்லாமே நாட்டு மஞ்சள் தாங்கண்ணா. நம்ம அடுத்ததான் நம்ம அண்ணன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது லவங்கம் நினைக்கிறேங்க. இது லவங்கம் தானுங்க. இதுக்கு வந்து ஸ்டார் பூண்ணா. ஸ்டார் பூ. இதனோட பேர் வந்து ஸ்டார் பூ. ஸ்டார் நிஸ்மாங்க. ஆமா ஸ்டார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணி இதுகிட்ட மெயினா இருக்குது பாத்தீங்கன்னா பேக்கிங் தான். பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா பனிக்கு கொல்லிமலையில வந்து பாத்தீங்கன்னா பனி வந்து அதிகமா இருக்குங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகும். ஏன்னா பனியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நப்பு தட்டின மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம பேக்கிங் எல்லாம் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் அனீஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரீமியம் குவாலிட்டி. நல்லா கிளீனிங் பண்ணி கிரேடிங் பண்ணி நல்லா ஷார்ட்டிங் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ பாக்கெட். 1/2 கிலோ பாக்கெட் வந்து ஆமாங்க 1/2 கிலோ பாக்கெட் மக்களே. இன்னைக்கு 1/2 கிலோ தான் இல்லை, 1 கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் வீங்கிட்ட. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ரோஜா பூ வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. இது வேணுமாலும் நீங்க வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம். நல்ல வாசமா சூப்பரா வேற லெவல்ல இருக்குது மக்களே. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சோம்பு வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன் இந்த பாக்கெட்டு. நீங்க வந்து இவங்க கிட்ட ஹோல்சேலா வாங்கி கூட நீங்க வந்து வெளியில வந்து நம்ம கொல்லிமலை பொருள் வாங்கி நம்ம ரீட்டெயிலா கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து அன்னாச்சி பழமும் இருக்குது, பலாப்பழமும் இருக்குது. சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது வந்து இவங்க கிட்ட டேட்டா கூட நீங்க வாங்கிக்கலாம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே நல்லா கிளீனிங் பண்ணி கிரேடிங் பண்ணி நல்லா ஷார்ட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் எங்கிட்ட வச்சிருக்காங்க. நீங்க தாராளமா நம்பிக்கை வாங்கலாம்.
ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் வந்து இங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் சார். உங்ககிட்ட ஃபாரின்ல இருந்து நமக்கு ஆர்டர்ஸ் வருங்க, ஃபாரின்ல இருந்து கூட நமக்கு ஆர்டர் வருங்கண்ணா. ஃபாரின்ல இருந்து கூட வாங்குறாங்களா? சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்புறம் ஃபாரின்ல இருந்து எல்லாம் எனக்கு இந்த பொருட்களை இங்க இருந்து அங்க சேல் பண்றேன். சரி சரி சரி. நம்ம தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் அனுப்பியிருக்கீங்க? தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்களுக்கும் நம்மளோட பொருட்கள் போயிட்டு தான் இருக்குங்க. சரி சரி. இது அதர் ஸ்டேட்ல எங்க அனுப்பியிருக்கீங்க? அதர் ஸ்டேட்ல சிங்கப்பூர், துபாய், மலேசியா எல்லா இடங்களும். ஆனா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு ரெகுலரா போறது வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் போகும்னா, கேஜிஎஃப் கர்நாடகா. ஆமா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா. மெயின் சரக்கு பெப்பர்ல வந்து எனக்கு மொத்தமா நான் அங்கதான் கொடுக்குறேன். என்கிட்ட எவ்வளவு சரக்கு இருந்தாலும் பத்தாது, அந்த அளவுக்கு கேரளாவுக்கு போகுது. ஏன்னா நம்ம இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க கொல்லிமலையோட மிளகு எப்படின்ட்டு. சரி, கேரளாக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா மிளகு வந்து இங்க கொல்லிமலையில தான் வாங்கிட்டு போறாங்க. கொல்லிமலை கேரளாக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் இருக்கு, ஏகப்பட்ட மிளகு செடி அங்க எவ்வளவு கப்பு மாதிரி அங்க ஏகப்பட்டது இருக்கும். பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை மிளகு வாங்கிட்டு போறாங்கன்னா நம்ம கொல்லிமலையோட மிளகோட தரத்தை வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க மக்களே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பட்டைங்க, சுருள் பட்டைன்னு நினைக்கிறது. இது பாத்தீங்கன்னா சுருள் பட்டைங்க. இது பட்டையில வந்து 2 விதமா வச்சிருக்காங்க. இன்னொரு பட்டையும் இருக்கு, 2 பட்டை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து. ஆமா, இது சாதா பட்டைங்கண்ணா, இது சுருள் பட்டைங்கண்ணா. ஆமாங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டிங்க. இது வந்து நம்ம கொல்லிமலையில வந்து எடுக்கக்கூடிய பொருள் தாங்க இந்த பட்டையெல்லாம். நல்ல டேஸ்ட். இந்த பட்டை வந்து கொல்லிமலையில எடுக்கக்கூடியதுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோன்ல இருந்து வர பட்டைங்க, அது ஸ்லோன் பட்டைன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய பட்டை இதுதான். நம்ம கொல்லிமலையோட ஸ்பெஷல் அப்படின்னா இதுதாங்க. கொல்லிமலையோட பட்டை வந்து இதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோன்ல இருந்து வருது. ஆமா, ஸ்லோன் பட்டைங்கண்ணா. ஸ்லோன் பட்டைங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஆமா, ஓகே ஓகே. இது வந்து கிளவுனா, நம்ம ஃபார்ம்ல விளைஞ்ச கிராம்புங்கண்ணா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிராம்போட பேக். கொல்லிமலையோட கிராம்புங்க இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில விளையக்கூடிய கிராம்புங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரேடிங் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. இது வேணும் நீங்க டைரக்டா பக்காவா கிளீன் பண்ணி தான் நீட்டா வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கிராம்பு தான் இருக்கு. அது இல்லாம மிளகு தான் அந்த பக்கம் வச்சிருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா சோம்பு வச்சிருக்காங்க. மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு மஞ்சள் ஓபன் பண்ணும்போது பக்கத்துல அவ்வளவு ஸ்மெல் வாசம் பயங்கர. எல்லாம் நம்மளோட ஓன் ஃபார்ம்ல இருந்து எடுத்து. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள், அப்புறம் பட்டை, இந்த மிளகு, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கிராம்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஓன் ஃபார்ம்ல இருந்து வந்து விவசாயம் பண்ணி அதுல இருந்து வந்து ஃபார்ம்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி லீஃப் இருக்குங்க, பிரியாணி இலை. ஆமா, பிரியாணி இலை இருக்குங்க. அது இப்பதான் ட்ரைங் ப்ராசஸ் 1 hour ஆகுங்கண்ணா. சாரி, 1 நாள் ஆகுங்கண்ணா. அது வந்ததுக்கு அப்புறம் தான் பேக்கிங் பண்ணி உள்ள ஸ்டோர்ல வைக்கணும். சரி சரி சரி. ஆமாங்கண்ணா, அதனால பாதி பொருள் இன்னும் எடுத்துட்டு வந்து வைக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் கடை ஓபன், முன்னாடி பலூன் கட்டி விட்டு தான் பாத்துருப்பீங்க வீடியோ முன்னாடி. இன்னைக்குதான் கடை ஓபன் பண்ணிருக்காங்க, சிம்பிளா ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இன்னும் உள்ள கொண்டு வருவாங்க. உங்களுக்கு இந்த கொல்லிமலை பொருட்கள் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா டைரக்டா நீங்க நம்பர் தரேன், இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வீடியோலையும் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்க டைரக்டாவே உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட அன்னாச்சி பழம் இருக்கு, அன்னாச்சி பழம் நாத்து இருக்குது. இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் பலாப்பழம் இருக்கு சீசனு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரூட்ஸ் வந்து இப்ப ரெடியா இருக்கு. இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த கொல்லிமலையில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணும்னா டைரக்டா எங்களோட ஆர்டர் பண்ணிக்கலாம். மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலதான் இந்த ஷாப்போட ஓனர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த கடையை பத்தி ஒரு வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதை பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க வேற என்னென்ன பிளான்ல இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஓகே. ஆனா இப்ப பொருள் வந்து யாராவது வேணும், இப்போ 1 கிலோல இருந்து வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சோ கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸுமே வாங்கிக்கலாங்கன்னா அவங்க வீட்டுக்கே டைரக்டா கொரியர் பண்ணிடுவோம். ஒருவேளை பல்கா வேணும்னு நினைக்கிறவங்க எம்எஸ்எஸ் இருக்கு, நம்ம அதுல பார்சல் போட்டுடலாங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க இருந்தாலும் நம்ம பார்சல் போட்டுக்கலாம். ஆமாங்கண்ணா, நான் அனுப்பிட்டும் இருக்கேன். சோ அதனால என்ன கண்ட்ரிக்கு அனுப்பிருக்கீங்க? ஆனா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் போதீங்கன்னா, ஜப்பான் போதீங்கன்னா, துபாய், சிங்கப்பூர் எல்லா இடங்களுக்கும் போதீங்கன்னா. ஆமா, நீங்க அதனால நீங்க இங்கதான் இருக்கும், பொருள் வராது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் உங்களுக்கு நாங்க பொருள் அனுப்புவோம். சோ எங்களோட ஆபீஸ் எப்பவுமே இங்கதான் இருக்கும். இது என்னோட ஆபீஸ் தான். சோ எங்களோட ஃபார்ம் இங்க இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. நீங்க எப்போ வந்தாலுமே பார்க்கலாம். இந்த ரோடே என்னோட ஃபார்ம் வழியா தான் போகுது. சோ அதனால ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். சோ நாங்க டாப் கிளாஸான பொருளை மட்டும் விற்கிறோம். வேணும் அப்படிங்கிற கஸ்டமர் மட்டும் சோ வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு கண்டிப்பா அவங்களோட பொருளை வாங்கிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா தரமான பொருள், குவாலிட்டியான பொருள், அதுதான் முக்கியம். நம்ம வெளியில நிறைய இடத்துல விக்கிறாங்க, நிறைய பேர் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. சில பேர் நல்ல தரமான கொடுப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி விக்கிறவங்களும் இருக்காங்க. சில இடத்துல வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா. ஏன்னா நம்ம சொல்லிதான், நானே வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை எனக்கு தெரிஞ்சு பக்கத்துலதான், கீழே தான் ஊர் என்னது, நாமக்கல் தான்.
நான் இந்த பலாப்பழம் வாங்க வருவேன். எத்தனை டைம் தெரியுமா ஏமாந்துருக்கேன். பலாப்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா கூழாம்பழத்தை கொடுத்துருவாங்க. பழம் வந்து பழுத்து 2 நாள்ல பழுத்துருவாங்க. 1 வாரம் நாளும் பழுக்காது. நானே வந்து நிறைய அனுபவப்பட்டுட்டேன். அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு தரமான பொருள், குவாலிட்டியான பொருள், நம்பிக்கையான தரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க இவங்க மேல வந்து டேரக்டா வந்து ஃபீல்ட்ல வந்து பார்த்து வாங்கினாலும் டேரக்டா நீங்க வாங்க. கொல்லிமலை வாங்கி கால் பண்ணுங்க. டேரக்டா கொல்லிமலை நீங்க ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு கூட நீங்க டேரக்டா இங்க இருந்து கூட வாங்கிட்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் டேரக்டா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோல நம்பர் கொடுக்குறேன், டேரக்டா கால் பண்ணி பேசுங்க. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரோட ஆதரவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.